இடத்துக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவா கொடுப்பீங்களா? அதாவது அப்போஸ்தலர் படிக்கிற 2வது அதிகாரம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டவரோட வருகையில அவருக்கு நீங்க பதில் சொல்ல தயாராயிருங்க. சபைகளிலும் எல்லா சந்தை வெளியிலும் பிரசங்கம் பண்ணினார்கள் எல்லா பக்கமும் இருக்கு. ஏன் அவர் சொல்றதெல்லாம் நீங்க மாத்துவீங்க? வணக்கம் நண்பர்களே. அதாவது அக்கா அவர்கள் சொன்னதை கேட்டீங்க. அதாவது ஒரு கதை ஞாபகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய சிற்பி ஒருத்தர் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி கட்டிட்டு ஒவ்வொன்றையா நேர்த்தியா ஒரு சங்களா அடுக்கி கல்லையும் செதுக்கிட்டு அப்படியே இருந்திருக்கிறார். அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு ஏய் சிற்பி அப்படிங்கிறான். ஏய் சிற்பி, இந்த செங்கல்ல ஒரு செங்கல்ல உலகமே இருக்கு, பிரபஞ்சமே இருக்கு. ஏன்பா நீ இவ்வளவு பயங்கரமா கெட்டிக்கிட்டு நீ இது பண்ற அப்படின்னு சொன்னானா, வியாக்கியானம் பேசினானா. அப்போ நீ சொல்றது சரிதான்ப்பா, ஒரு செங்கல்ல அதுதான் இருக்கு இதுதான் இருக்கு அப்படிங்கிற. ஆனா ஒவ்வொரு செங்கலுக்கு மேலாக வைத்து அடுக்கினாதான் அது ஒரு மிகப்பெரிய ஆலயமாக, மிகப்பெரிய வீடாக மாறும். அது பலருக்கும் நிழலை தரும். மழை வருது அப்படின்னா அந்த ஒத்த செங்கலை வச்சு அதை காப்பாற்ற முடியாதுப்பா. வெயில் வந்தா அது நிழலாக இருக்காது. சோ வெறும் கல்லுதான் ஒரு செங்கலுடைய காரியம். ஒன்று ஒன்றாக அடுக்குனாதான் அது இதா இருக்கும்பா அப்படிங்கிற மாதிரி கேசுவலா சொன்னாராம். அப்பதான் அந்த மரமண்டைக்கு ஏறிச்சா, ஒத்த செங்கல் எப்பொழுதும் மாளிகை ஆகாது, ஒத்த செங்கல் எப்பொழுதும் ஒரு ஆலயமாக ஆகாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டானா. இந்த இதுல இந்த அக்கா என்ன தெரியுமா, ஒரே ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு 1000 உருட்டுன்னு இருக்கு இல்லையா, அப்படி உருட்டி இருக்காங்க. சரிங்களா? சரி, அக்கா உருட்டினத 1 by 1 கேட்போம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இடத்துக்கு தான் போவேன் அப்படின்னு நீங்க பிடிவாதமா இருந்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டவரோட வருகையில அவருக்கு நீங்க பதில் சொல்ல தயாராயிருங்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதிலே 16வது வசனத்தை காண்பித்தீர்கள். எதன் அடிப்படையில அவரு சொன்னாரு அப்படிங்கிறது தெரியணும். அதே போல அதனுடைய வரலாற்று பின்னணியும் நீங்க வாசிச்சிருந்தா அதன் அடிப்படையில உங்களுக்கு சொல்றதுக்கு சரியா இருக்கும். அதே போல ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தாரானால் நீங்க இத வேற டேம்ல கொண்டு போக மாட்டீங்க. ஏன்னா சுத்தமா ஆவி இல்லாதவர்கள், ஆவியிலே செத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 3வது அதிகாரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபி 52, 55கள்ல அந்த சபை நிறுவப்பட்டது. அது கிரேக்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொரிந்திய சபை, கொரிந்திய பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ளேயே பல கூச்சல்களும் குழப்பங்களும் பலவிதமான காரியங்கள். அதாவது கேபாவை சேர்ந்தவன் என்றும் ஒருவன் பவுலை சேர்ந்தவன் என்றும் இப்படி மாம்ச பிரகாரமான ஃபைட்டு நடக்குது. ஃபைட்டு நடந்துகிட்டு பல காரியங்கள் உட்பூசல் நடக்குது. அதே வேளையில சுயநீதி பேசப்படுகிறது, மாம்ச ரீதியாக போகப்படுகிறது. சோ இந்த மாதிரியான பிரிதலும் இப்படிப்பட்ட புரிதல் இல்லாத ஒரு மாம்ச பிரகாரமாக நீங்க போறீங்களே, ஆண்டவர் தங்கும் ஆலயமாக நீங்க இருக்கிறீங்க, ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவனும் கெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்களே ஆலயமாக இருக்கிறீங்க. ஆலயம் உடைபடாதபடிக்கு உங்களுடைய வாக்குவாதங்களை நிப்பாட்டுங்கப்பா அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஆலயமானது பரிசுத்தம். நம்முடைய, அதாவது ஒவ்வொருத்தரும் நம்முடைய சரீரம் முழுவதும் கிறிஸ்து தங்குகிற ஆலயமாக இருக்கிறது. கரெக்ட். பட் அதற்காக கட்டிடத்திலே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. கட்டிடத்தை நிராகரிப்பு செய்தார் அப்படின்னு சொல்றதுதான் தவறான ஒரு நடக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரிந்தியன் சபை கிரேக்க நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பட்டணம் நிறைந்த பகுதி. சரிங்களா? அந்த இதுல கலாச்சாரங்களும் விக்கிரக ஆராதனைகளும் பலவிதமான காரியங்களும் அங்கே இருந்தது. கூச்சலும் குழப்பமாக இருந்தது. நவநாகரிக பெண்கள் இருந்தார்கள். நவநாகரிக பேலியாள்தனமான வழிபாடுகளும் விக்கிரக ஆராதனைகளும் இப்படி கலாச்சார சீர்கேடுகளும் இருந்த ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்குள்ள மாம்ச பிரகாரமாக டீல் பண்ணாதீங்க, ஆவிக்குரிய டீல் பண்ணுங்க. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரு? பரிசேர் வேதக பாரகர்களை பார்த்து அதாவது வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்க மாட்டாரா? ஏன் இப்படி மாய்மாலம் பண்றீங்க, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இம்பார்ட்டன்ட் பரிசுத்தமா வாழ்றதுதான் அந்த வசனத்தினுடைய முறையான ஒரு விளக்கம். பரிசுத்தமா வாழணும், தனி மனிதனுடைய பரிசுத்தம் வாழணும். அதுதான் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே வேளையில அந்த கொரிந்தியர் பட்டணம் முழுவதுமாக நீங்க 5வது அதிகாரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சபைக்குள்ள வராங்க, கிறிஸ்துவின் சபைக்குள்ள இருக்காங்க. ஆனால் என்ன பண்றாங்க, தன்னுடைய சித்தியை ஒருத்தன் வச்சிருக்கான், அசிங்கமா பண்ணிருக்கான வச்சிருக்காங்க. அந்நாளிகளும் செய்யப்படாத விபச்சாரமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்ளுறாரு. அப்படிப்பட்டவர்களோடு நீ இசைந்து இருக்க கூடாது. சோ மாம்ச ரீதியாக பயணிக்க கூடாது, பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தம் ஆவதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ நாம தனிப்பட்ட மனிதன்
என்ன பண்ணணும் அப்படின்னா பரிசுத்தமாக வாழ வேண்டும், நீதியாக வாழ வேண்டும், நல்ல படிப்புனையோட இது பண்ணணும் வைக்கணும். இதுவும் சபை கட்டிடத்தில் இருந்துதான் பேசுறாரு. புரியுதுங்களா? அதாவது கிரேக்க நாட்டில் உள்ள கொரிந்தியர் சபை, கட்டட சபை எல்லாம் ஒன்று கூடுகிற சபையாக இருக்கிறது. ஆகையினாலே கட்டடத்தை எடுத்துட்டாங்கோ, அப்படி பண்ணா இப்படி பண்ணா இப்படி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒத்த செங்கலை வச்சு ஒரு வசனத்தை வைத்து நீங்க டீல் பண்றது எப்படிப்பட்ட காரியம்? ஆவிக்குரிய பிரகாரமாகத்தான் நீங்கள் சிந்திக்கிறீர்களா அப்படிங்கிறது தெரியல. சரி, அடுத்ததாக்கா என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இது இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசுறார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எந்த இடத்துலனாலும் தொழுது கொள்ளலாம். சமாரியா ஸ்ரீயிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எதுன்னு கேட்டீங்கன்னா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது, இப்பொழுதே வருகிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சமாரியர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா கேரசிம் அப்படிங்கிற மலைப்பகுதிகளில் தொழுது கொண்டாங்க. யூதர்கள் ஆலய முறைமையின்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுசரித்து ஆலய முறைமையோடு கூட பயணிச்சாங்க. அப்போ அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறது, இப்பொழுதே வந்துட்டுனா இயேசு கிறிஸ்துவானவர் வந்துட்டாரு. ஆலய முறைமைகள் எல்லாம் சிலுவையில் வெற்றி சிறந்து விட்டார். சரியா? அதுக்காக கட்டடம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னா இல்ல. என்னன்னா மலையில் மாத்திரம் அல்ல, எருசலேம் தேவாலயத்தில் மாத்திரம் அல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் இருக்கு. அவரை அங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்காதீங்கப்பா அப்படிங்கிறது. ஏன்னா முதல்ல நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில இந்த சாலமோன் கட்டின இந்த ஆலயத்துல நான் தங்கி வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் தான் இப்பொழுது நம்முடைய உள்ளங்களில் இதா இருந்தார். சரியா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு. அவர் தங்கும் ஆலயமாக இருக்கிறது என்றால் அந்த ஆலயமானது பரிசுத்தம், நீதி, இப்படி பல காரியங்கள் இருக்க வேண்டும். ஒரு இசைவோடு இருக்க வேண்டும், கிறிஸ்துவ சிந்தையோடு இருக்க வேண்டும் என்பதே அதனுடைய படிப்புனையாக இருக்கிறது. சரியா? சமாரியா ஸ்ரீ கிட்ட சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ அங்கேயும் தொழுது கொள்ளணும், எங்கேயும் தொழுது கொண்டாலும் சரி, என் நாமத்து நிமித்தம் ஒருவனப்பட்டு எங்கே கூடுகிறீர்களோ அங்க வாசம் பண்றேன். அப்படி அது கட்டடமாக இருக்கட்டும், அது எந்த பிளேஸாக இருக்கட்டும், அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அங்கே ஆண்டவரை கூப்பிடுகிற சமயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஒருமனப்பட்டு கூடினால். சோ சபைகள்ல இப்படி கூடக்கூடாது, சபைங்கிறது இல்ல, ஆண்டவர் இது பண்ணிட்டாரு வச்சுட்டாரு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அப்படி சொல்லப்படல. உங்களுக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்றாங்க. அதாவது உங்களுடைய இதுக்கு, அதாவது ஒரே ஒரு செங்கலை எடுத்துக்கொண்டு உருவிய செங்கல் ஒரு உலகமானதாக கருதக்கூடாது. அதுதான் கட்டடம், அதுதான் வசன காரியம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. சரியா? நாம பரிசுத்தமா வாழ்றதுக்கு தான் சபையில இருந்து படிப்புனையை சொல்றாரு பவுல். சரியா? சரி, அதுக்கு அடுத்ததாக என்னன்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 10:24-25 ஆகிய வசனங்களை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறதை போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபமாய் இருக்கிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களே அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை கொடுக்கிறார். சபையை கூடி வர்றது, அது கட்டிடமாக இருக்கட்டும், அது புல்வெளியாக இருக்கட்டும், எனிவே. ஆனால் ஆண்டவர் கட்டடத்தை வெறுத்தாரா அப்படின்னு சொன்னா ஆலய முறைமைகளை வெறுத்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா, பண்டைய காலத்துல யூதர்களுக்காக இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார், தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கும்படி வந்தார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினாலே அந்த காரியம் புறஜாதிக்குள்ளே வந்தது. சரியா? ஆலய முறைமையில அவங்க பயணித்து ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. இயேசுவை மேசியான்னு அறியல, இயேசுவை கிறிஸ்து அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தினார்கள். புறஜாதிக்குள்ளே வந்தது. சரியா? அவங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. அந்த ஆலயத்துலதான் ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையோடு இருந்ததுனால அந்த காலத்துல அதை சொன்னாரு. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சைவான் சொல்றாரு, கட்டிடமாக இருக்கக்கூடிய இதுல வாசம் பண்ணார் அப்படிங்கிறது எதனால அப்படின்னா யூதர்களுக்கு சொன்னது. யூதர்கள் அந்த மாதிரியான முறைமைகள், ஆலய முறைமைகளில பயணித்தாங்க. வெட்டுறதும், அதுக்கு அடுத்தாங்கள பலி செலுத்துவதும், மற்ற காரியங்களை எல்லாத்தையும் மனுஷ பாரம்பரியத்தை கடைபிடிச்சதுனால அங்க வாழலப்பா. அந்த முறைமையெல்லாம் இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில முடித்து விட்டார் அப்படிங்கிறத திட்டமும் தெளிவாக அறிவித்து அதுல தங்கலப்பா அப்படின்னு, கட்டடமான இருக்கக்கூடிய இதுல இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ அவங்களுக்கு வேற டேம், நமக்கு வேற டேம்ல நம்ம எடுக்கணும். இந்த கட்டடம் வேண்டான்னு சொன்னாரா அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. அதுக்கு நீங்க 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இது ஆங்கிலத்திலும் வாசிக்கணும், தூய தமிழ்லையும் வாசிக்கணும், விவிலியத்திலையும் வாசிச்சா தான் புரியும். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகைகளை அறியும்படிக்கு இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது அப்படின்னு. இத நீங்க விவிலியத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய திருச்சபையில நடக்க வேண்டிய ஒழுங்கான காரியங்களை அப்படின்னு இருக்கு. சரியா? எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 12 வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா அங்கே என்ன குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இசைவாக கட்டப்பட்டு வர்றோம். பில்டிங் ஒட்டுமொத்தமாக
கிறிஸ்துவின் ஆலயமாக ஒன்றிணைந்து ஒரு மனப்பாட்டோடு நம்ம கூடுறோம் இல்லையா, அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. சரியா? அதனால ஆண்டவர் சபைக்கு போகக்கூடாது, அதை போகக்கூடாது, அதே மாதிரி இந்த அந்நிய பாஷையில பேசுறாங்க, ஹீப்ரீஸ் மொழியில பேசுறாங்கன்னா போய் 14வது அதிகாரத்துல வாசிங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல அர்த்தம் சொல்லணும்னு இருக்கு. அப்போ அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதுனாலதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் 3 பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? நாம சீசர்கள்னா நமக்கு பற்பல பாஷை கண்டிப்பா வரணும். எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்களா? எல்லாரும் சீசர்கள் ஆயிட்டுமே. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அரசாணம் கொடுத்து உபதேசத்தை பண்ணுங்க, சீசர் ஆக்குங்க அப்படின்ட்டு. அப்போ நாமெல்லாம் சீசர்னா நமக்கு அந்த வரம் இருக்கிறது. 9 வரங்களும் நமக்கு இருக்கிறது. செயலாக்கம் பண்ணும். புரியுங்களா? ஒபரிபா கபரிபா அப்படின்னு சொன்னா நீங்க நக்கல் பண்ணக்கூடாது. சிபிரிஸ் மொழின்னு சொல்லக்கூடாது. அதாவது மனுஷனுக்கு தெரியாத பாஷை. புரியுதுங்களா இல்லையா? 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 1வது வசனம். அந்நிய பாஷை யாருக்கும் தெரியறபடினாலே தேவனுக்குள்ள பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆகையினாலே அங்க போனீங்கன்னா இதெல்லாம் ஒரு காரணத்தை வச்சு நீங்க கட்டட வேண்டாம், இது ஒரு ஆலயத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னா, அப்போ உங்களுடைய தவறான சிந்தனை எப்படி போகிறது? இடலாகிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். நீங்களும் இடலாகி நோய் பெருத்தவர்களாக இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட சபை கூடி வருதலை விட்டு விடுகிற நீங்கள், உங்களை போன்றவர்கள் கண்டிப்பா சொல்றேன், நோய் பெருத்தவர்களாக, உடல் சூட்டினால் தூக்கம் இல்லாத ஒரு நபர்களாகத்தான் பயணிக்க முடியும். ரத்த சோகை நோயோடு கூட தான் பயணிக்க முடியும். ஆண்டவரை எப்படி இது பண்ணுவீங்க, வைப்பீங்க? ஒரு கட்டடத்துக்குள்ள வச்சு ஒரு 500 பேர் வராங்கன்னா கட்டடம் இல்லாம என்ன காரியம்? வீட்டு கூடுகைனாலும் கட்டடம் தானே, அதுவும் செங்கல் தானே கட்டடமா. அப்போ வீட்டு கூடுகையிலே ஆண்டவர் தங்கினார் அப்படின்னு இருக்கா? அவங்க கூடினாங்கிறதுக்காக அது பெசிலிட்டிஸ் வேற, அதனுடைய வேவ் வேற, அந்த வரலாற்று பின்னணியை பார்க்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ பேரை சொன்னாலே அடிக்கிறாங்க, கொலை பண்றாங்க. சைவான அடிச்சு கொண்டதே அதுக்குத்தான், இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கு இங்குமாக போராட்டம் நடக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை முழுவதுமா வாசிப்பாருங்க. ஏரோது ராஜாவுக்கும் அவருடைய மருமகனுக்கும் ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும்பொழுது வைக்கும்பொழுது பவுல கொண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபைட் ஃபைட்னா நியாய பிரமாணத்தையும் இதையும் கடைபிடிக்கணும், வைக்கணும், அப்படி இப்படின்னு போகும்போது பரிசேயருக்கும் சதிசேயருக்கும் பலருக்கும் ஃபைட் தனி கூட்டணியா ஃபைட்டு. அப்போ பொழுது டக்குன்னு ட்ரிக்கா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலு நான் பரிசேயரில் பரிசேயன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிக்கா அப்படி எஸ் ஆகுறாரு. இப்படி இயேசு கிறிஸ்துவ அறிவிக்கிற இடத்துல தடைகள் உண்டானது, பல பிரச்சனைகள் உண்டாச்சு. சோ அந்த கால சூழ்நிலை வேற, இந்த கால சூழ்நிலை வேற. அதுக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறீங்கன்னா அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்துல பொதுவாய் எண்ணினார்கள் இருக்கு. உங்க வீட்டை வித்து எல்லாத்துக்கும் பொதுவா கொடுப்பீங்களா? அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. நிலமுடையவர்கள் பொருளுடையவர்கள் எல்லாம் பொதுவாய் எண்ணினார்கள். அப்படி பண்ண முடியுமா உங்களால? சரி, அப்பதான் கூடப்படாது. நீங்க பொதுவா எண்ணிருங்க. உங்க தெருவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சுவிசேஷம் சொல்லி என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டை விழுங்க, உங்களுடைய இடத்தை விழுங்க, இடத்தை வித்து எல்லாத்தையும் பொதுவா எண்ணுங்க. செய்ய முடியாதுல்ல, செய்ய மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சங்கரை எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டு இதுதான் மாளிகைன்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள், ஆவி இல்லாதவர்கள். எப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்க. இது கட்டடம் இல்லையா? அது சொன்னதுனால கட்டடத்துல போகாதன்னு, அதுதான் கட்டடத்துக்குள்ளதான் சொல்றாரு, சபைக்குள்ளதான் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லுகிறபடி திருச்சபைன்னு இருக்கு, சர்ச்சுன்னு இருக்கு, பில்டிங்னு இருக்கு, பல காரியங்கள் இருக்கு. தேவாலயத்திலையும் போய் தொழுது கொண்டான்னு இருக்கு அப்போஸ்தலர் நடபடிகள்ல. அதுக்கப்புறம் அவர் தங்கி என்ன பண்ணாரு? தேவாலயத்திலும் சபைகளிலும் எல்லா சந்தை வெளியிலும் பிரசங்கம் பண்ணினார்கள்ட்டு எல்லா பக்கமும் இருக்கு. ஏன் அவர் சொன்னதெல்லாம் நீங்க மாத்துவீங்க? இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னதெல்லாம் மாத்துவீங்க? நீங்க யாரு? நீங்க முதல்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதான் கேள்வி. ஆக மோசம். அதாவது சபையை குலைக்க வந்த ஊடுருவிய பிசாசின் உபதேசகர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, இது தவறான ஒரு முன் உதாரணம், தவறான ஒரு மேற்கோட்க காட்டுதல் அப்படிங்கிறது தான். ஆவியானவர் இல்லாத தனித்துவமாக செயல்படுகிற இவர்கள் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்க முடியும்? இவர்கள் கிறிஸ்து ஆவி இல்லாதவர்கள். ஆவி இல்லாதவர்கள் வேற மாதிரிதான் பேசுவாங்க. ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு மேற்கோள் காட்டுறாங்கன்னா பிசாசின் சிந்தையோட பயணிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். வேறொரு பதிவில். வணக்கம்.